वेङ्कटाद्रिसमं स्थानं ब्रह्माण्डे नास्ति किञ्चन वेङ्कटेशसमो देवो न भूतो न भविष्यति. ओं नमो वेङ्कटेशाय. திருமலா திருப்பதி தேவஸ்தானம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் இணைந்து வழங்கும் ஸ்ரீமத் பகவத்கீதை மூலபாராயணத்திற்கு அனைவரையும் வரவேற்கிறோம். மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத் கிருபாதமஹம் வந்தே பரமானந்த மாதவம். करारविन्देन पदारविन्दम् मुखारविन्दे विनिवेशयन्तम् वटस्य पत्रस्य पुटे शयानम् बालं मुकुन्दं मनसा स्मरामि. वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. நம்மளுடைய சனாதன தர்மத்தில் பலவிதமான முக்கியமான கிரந்தங்கள் உள்ளன. அதில் ரொம்ப முக்கியமானது வேதம். அவ்வேதத்தில் ஸ்ரத்தயாதேயம் அஸ்ரத்தயாதேயம் என்று தைத்திரிய உபனிஷத்தில் மனிதனானவன் ஸ்ரத்தையுடன் கொடுக்க வேண்டும். தானத்தை பற்றி சொல்லும்போது ஸ்ரத்தையுடன் கொடுக்க வேண்டும். அஸ்ரத்தயா அதேயம், அஸ்ரத்தையுடன் கொடுக்க கூடாது என்று சொல்லப்பட்டுள்ளது. அடியனுடைய வாத்தியார் இதை பாடம் சொல்லும்போது தேயம் என்ற பதத்திற்கு கொடுப்பது என்று மாற்றம் எடுத்துக்கொள்ளாமல் அனைத்து காரியங்களும் ஸ்ரத்தையா செய்தல் வேண்டும் என்று கூறுகிறார். அதே வேதமே ஸ்ரத்தயா அக்னி சமித்யதே ஸ்ரத்தயா ஹூயதே ஹவிஹி ஸ்ரத்தாம் பகஸ்ய மூர்த்த நிவச்சசா வேதயாமசி என்று ஸ்ரத்தா சூக்தம் என்ற ஸ்ரத்தையினுடைய மேன்மையை வேதம் கூறுகிறது. அவ்வழியே பகவத்கீதையில் பார்க்கும்போது அஸ்ரத்தயா ஹுதம் தத்தம் தபஸ்தப்தங் கிருதஞ்சயத் அசதித்யுச்சதே பார்த்த நச்சதத் பிரேத்ய நோ இஹா என்று 17வது அத்தியாயத்தில் 28வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்லுகிறார்? அஸ்ரத்தயா ஹுதம் தத்தம், ஈடுபாடு இல்லாமல் ஹே அர்ஜுனா ஒரு வேள்வியை செய்வதோ தத்தம் கொடுப்பதோ தபஸ்தப்தம் தபசு செய்வதோ கிருதஞ்சயத் எத்த கிருதம் அப்படின்னா பாக்கி எந்த காரியம் செய்யறதா இருந்தாலும் அசத்து அசத்து இது என்று கூறுகிறார். இது சரியான காரியம் கிடையாது. அசத்து இத்யுச்சதே பார்ச்ச, ஹே பார்ச்ச ந சதத் பிரேத்யா நோ இஹ, அந்த செயலானது இந்த லோகத்திற்கும் பிரயோஜனப்படாது, பரலோகத்துக்கும் பிரயோஜனப்படாது என்று சொல்கிறார். அப்படின்னா ஸ்ரத்தையா செய்யணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்கு. ரெண்டாவது, இது சாமானியனுக்கு எப்படி அன்வைக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா கிருதஞ்ச யத்துன்னு போட்டிருக்கார். எதை செய்தாலும் ஸ்ரத்தையா படணும் அப்படின்னு தெரிகிறது. இதையே வள்ளுவ பெருமாள் என்ன சொல்லுகிறான்னு பார்த்தோன்னா எனை திட்பம் எய்திய கண்ணும் வினை திட்பம் வேண்டாரி வேண்டாது உலகு அப்படின்னு ஒரு குறளில் சொல்கிறார். எத்தகைய உறுதி அவன்கிட்ட இருந்தாலும் எடுத்த காரியத்தை ரொம்ப ஈடுபாடோட செய்யலைன்னா இந்த உலகமே அவனை ஒத்துக்காதான் அப்படின்னு ரொம்ப ஈடுபாடை பற்றி அதான் ஸ்ரத்தா அப்படின்னு சொல்கிறது சம்ஸ்கிருதத்தில். அப்பேற்பட்ட ஸ்ரத்தையுடன் நம்ம எது செய்தாலும் ஸ்ரத்தையுடன் செய்ய வேண்டும் என்று நம்மளுடைய வாழ்வியல் முறையை பற்றி பகவான் பகவத்கீதையில் சொல்கிறார். அப்பேற்பட்ட பகவத்கீதை பாராயணத்திற்கு முதலில் குரு பிரார்த்தனை மற்றும் சங்கல்பத்துடன் நிகழ்ச்சியை துவங்கலாம்.
श्रीगुरु प्रार्थना। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। श्रीनिवास प्रार्थना। नमः क्षीराब्धिनाथाय वैकुण्ठाचलवासिने मुकुन्दाय नमो नित्यम् अनन्ताय नमो नमः। अथ श्रीमद्भगवद्गीता पारायण संकल्पः। श्रीमदादिवराह क्षेत्रे विराजमानस्य अखिलाण्डकोटि ब्रह्माण्ड नायकस्य श्रीपद्मावती जानेः भगवतः श्रीवेङ्कटेश्वर स्वामिनः दिव्यसन्निधौ जगद्गुरोः श्रीकृष्णपरमात्मनः अनुग्रहेण समस्तप्रपञ्चस्य विशेषतः भारतदेशस्य उत्तरोत्तर शुभसम्पत्समृद्ध्यर्थम् श्रीमद्भारतदेशगत तपस्विजन तपोबलवृद्धिद्वारा समस्तस्यापि मानवसमाजस्य सर्वारिष्टपरिहारार्थम् एतद्देशवासिनां सर्वेषां सज्जनानां योगक्षेमार्थम् राष्ट्रविरोधिनां निबर्हणद्वारा जनानां चित्तशान्ति चित्तस्थैर्य सन्तोषादि अभिवृद्ध्यर्थम् एतद्देशवासिनां परस्परविद्वेष परस्परनिन्दा परस्परहिंसादीनां निवृत्त्यर्थम् परस्परसौमनस्य सिद्ध्यर्थम् समस्तपापक्षयार्थम् श्रीमन्नारायणप्रीत्यर्थम् श्रीपरमेश्वरप्रीत्यर्थम् श्रीमद्भगवद्गीतायाः अखण्डपारायणम् करिष्यामहे। श्रीगीता प्रार्थना। श्रीवत्साङ्गं महोरस्कं वनमाला विराजितम् शङ्खचक्रधरं देवं कृष्णं वन्दे जगद्गुरुम्। पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणीम्। श्रीवेदव्यास प्रार्थना। व्यासं वसिष्ठनर्तारं शक्तेः पौत्रमकल्मषम् पराशरात्मजं वन्दे सुखदातं तपोनिधिम्। यत्र योगेश्वरः कृष्णो यत्र पार्थो धनुर्धरः तत्र श्रीर्विजयो भूतिर्ध्रुवानीतिर्मतिर्मम। मन्यसे यदि तच्छक्यं मया द्रष्टुमिति प्रभो योगेश्वर ततो मे त्वं दर्शयात्मानमव्ययम्। இப்பொழுது ஸ்ரீ உவே அனந்தபத்மநாபாச்சாரியார் சுவாமிகள் ஸ்லோகங்களின் அர்த்தங்களை நமக்கு விவரிப்பார். அதை மனதில் வாங்கிக் கொள்வோம். मन्यसे यदि तच्छक्यं मया द्रष्टुमिति प्रभो योगेश्वर ततो मे त्वं दर्शयात्मानमव्ययम्। ஓம் நமோ பகவதே வெங்கடேஷாய. 11வது அத்தியாயம் விஸ்வரூபாத்தியாயம் என்று பெயர்.
இந்த விஸ்வரூபாத்தியாயத்தில் அர்ஜுனன் தான் 10வது அத்தியாயத்தில் கேட்ட ஆச்சரியமான பகவானுடைய பெருமைகளை எல்லாம், விபூதி என்றால் ஐஸ்வர்யம் என்பதாக பெயர். ஐஸ்வர்யம் என்பது ஈஸ்வரத்தன்மையை உடைத்தது என்று பொருள். கேட்க 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 ஆச்சரியப்பட்டான், அனுபவித்தான், ஆனந்தித்தான். அப்பொழுது அர்ஜுனனுக்கு ஒன்று தோன்றியது. அதாவது நாம் சில விஷயங்களை கேட்கிறோம், கேட்கும் பொழுது நாம் ஆனந்தம் அடைகிறோம். அது தவிர கேட்ட பிறகு அது சொன்னவரை நாம் பாராட்டுகிறோம். நம்மை போன்றவர்களுக்கு அத்துடன் இது முடிந்து விட்டது என்பதாக ஒரு எண்ணம் ஏற்படுகிறது. நான் கேட்டேன், அவர் பல அபூர்வமான விஷயங்களை சொன்னார், அது மிகவும் மேன்மையாகத்தான் இருந்தது. அப்படி அதை அனுபவித்தேன், அத்துடன் நின்று விட்டேன். அவ்வளவுதானா? அவ்வளவுதான். ஆனால் அதை கேட்டதை மேற்கொண்டு அபிவிருத்தி பண்ணிக்கணும். பகுஷோதவ்யம், பகுதா ஸ்ரோதவ்யம், பகுபிய ஸ்ரோதவ்யம் என்று ஒரு வாக்கியம் உண்டு சம்ஸ்கிருதத்தில். எஃப்எம் ரேடியோவில் கேளுங்க கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்கன்னு சொன்னால் நம்ம கேட்டுகிட்டே இருக்கோம், நிறுத்தாமல் எஃப்எம் ரேடியோ ஆஃப் பண்ணே பண்ணுறதில்ல. ஆனால் பகுஷோதவ்யம் நிறைய கேட்கணும். பகுதா ஸ்ரோதவ்யம் பல சோர்ஸ்லேருந்து தெரிஞ்சுக்கணும். பல முறை கேட்க வேண்டும். பகுபிய ஸ்ரோதவ்யம் பல சோர்ஸ்லேருந்து தெரிஞ்சுக்கணும். அதுக்காக நாம் தப்பான சோர்ஸு, தேவையில்லாத சோர்ஸு, என்ன சொல்கிறது, அன்ஆத்தரைஸ்டு சோர்ஸ் அந்த மாதிரி போய் எடுத்துன்னு வரக்கூடாது. அதிலெல்லாம் நம்ம ஈடுபடக்கூடாது. இப்போ ஒரே நூல் எடுத்துக்கோங்க, இப்போ பகவத்கீதைன்னு வச்சுக்கோங்க. இந்த பகவத்கீதையை ஒரு தடவை நான் கேட்டுவிட்டால் சரியாக போகுமான்னா போகவே போகாது. அடியனே சொன்னேனே, பகவத்கீதையை காலக்ஷேபம் முறையில் அடியன் கிட்டத்தட்ட 10 முறை சொல்லியிருக்கேன். நான் கூட ஒவ்வொரு முறை அனுபவிக்கும் பொழுது ஒவ்வொரு விதமான அர்த்த விசேஷங்கள் தோன்றுகின்றன. ஒவ்வொரு விசேஷார்த்தங்கள் இங்கே நமக்கு புலனாகின்றன. அதை தான் நாம் கரெக்டாக புரிஞ்சுக்கணும். எனவே அர்ஜுனன் யோசித்தான், இவ்வளவு ஆச்சரியமாக பெருமாள் எக்ஸ்பிளைன் பண்ணுறான். ஓரளவுக்கு தான் இமேஜினும் பண்ணி பார்த்தா அர்ஜுனன். அது ஒரு அளவுக்கு இமேஜினபிளாக இருந்தது. என்னதான் இமேஜினபிளாக இருந்தாலும் சில ஆஸ்பெக்ட்ஸ் பியாண்ட் இமேஜின் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம் இல்லையா, பியாண்ட் அவர் இமேஜினேஷன். இதை எப்படின்னு நாம் யோசித்து பார்க்கறது. இப்போ அடியனை கூட நிறைய பேர் கேட்டிருக்கா, சுவாமி பரமபதம்னா எப்படி இருக்கும், பரமபதத்தை நாங்கள் எப்படி புரிந்து கொள்வது? இதற்கு சுவாமி ராமானுஜர் முதலானவர்கள் காண்பித்திருக்கிறார்கள் உபனிஷத் வாக்கியங்களை அடிவற்றி. இருந்தாலும் நாங்கள் ஆசைப்படுறோம் சுவாமி அதை பார்க்கணும்னு. ஏன்னா இதுக்கு அடுத்த ஸ்லோகத்தில் வர்ச்சுவல் ரியாலிட்டி, ஆக்குமெண்டட் ரியாலிட்டின்னு இன்றைய காலகட்டத்தில் நாம் பேசுகிறோமே, அதை போன்றதொரு நிலையை கிருஷ்ணன் ஏற்படுத்த போகிறான். என்ன நீ பார்க்கணும்னா அர்ஜுனா சாமானிய கண்களினாலே பார்க்க முடியாது. 3D சினிமா பார்க்கணும்னா அந்த 3D சினிமா பார்ப்பதற்காக தனியாக ஒரு கண்ணாடி போட்டுக்கணும், உண்டோ இல்லையோ? அப்போ தான் அந்த 3D எஃபெக்ட் தெரியும் நமக்கு. க்ளோஸாக வர மாதிரி இருக்கும், கிட்டக்க வர மாதிரி இருக்கும்ன்ற மாதிரி நம்ம பார்ப்போம். விஸ்வரூபம் பார்க்கணும், அங்கே ஒரு சூக்ஷ்மம் பாருங்க. போர்க்களத்தில் இவ்வளவு 18 அக்ஷௌஹிணி சைன்யம் அணிவகுத்து நின்று இருக்கிறது, எல்லாரும் கூட இருக்கா. ஆனால் அர்ஜுனன் மட்டும்தான் அதை சேவித்தான். அதே மாதிரி சஞ்சயன் சேவித்தான். இவா 2 பேர் தான் சேவித்தான். ஃபஸ்ட்டு லைவ் டெலிகாஸ்ட்டு, அன்லிஸ்டட் லைவ் டெலிகாஸ்ட், அது வேறு ஒரு விசேஷம். எவ்வளோ டெக்னாலஜி நம்ம மகாபாரதத்தில் பார்க்கலாம். அதனால தான் மகாபாரதத்துக்கு பெயரே என்ன திருமொழியோ, எதிஹாஸ்தி ததன்யத்திர என்னேஹாஸ்தி ரதத் கொச்சது. இந்த உலகத்தில் இன்றைக்கி என்ன இருக்கோ அதுதான் மகாபாரதத்தில் இருக்குது. மகாபாரதத்தில் என்ன இல்லையோ ஒரு உலகத்தில் இல்லை. அன்லிஸ்டட் லைவ் டெலிகாஸ்ட், அது ஒன்லி எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் சஞ்சயன் தான், வேறு எல்லாருக்கும் கிடையாது. மற்ற யாருக்கும் தெரியவே தெரியாது. அவருக்கு மட்டும்தான் சேவையாச்சு. ஏன்னா வியாசருடைய அனுகிரகம். அந்த அன்லிஸ்டட் சேனலுடைய பாஸ்வேர்டு சஞ்சயனுக்கு மட்டும் தெரியும். அந்த பாஸ்வேர்டு வியாசர் என்னும் மகானாலே அனுகிரகிக்கப்பட்டது. ஸோ சஞ்சயன் தான் சொல்கிறான். இதை நான் எப்படி என்ஜாய் பண்ண தெரியுமா, எப்படி ரசித்தேன் தெரியுமா, என்ன மாதிரி ஒரு ஆஹ்லாதம் தெரியுமான்றதாக சொல்ல போகிறான் திருதராஷ்டிரன் கிட்ட. இதை நான் சேவிக்கணும், அதை சேவிக்கிறதுக்கு எனக்கு பாக்கியம் இருக்கா? ஏவமேதத் யதாத்தத்துவம் ஆத்மானம் பரமேஸ்வர. இது 3வது ஸ்லோகம். வாசுதேவா சர்வேஸ்வரா தேவதேவா புருஷோத்தமா கமலபத்ராட்சா, எல்லாம் உன்னுடைய பெருமை. அந்த பெருமையை நீயே அருளி செய்தாய்.
வேறு யாராவது சொல்லியிருந்தாங்கன்னா அந்த சோர்ஸ் ரிலையபிள் சோர்ஸ் இல்லை, இக்னோர் பண்ணியிருப்போம். இப்போ கிருஷ்ணனான நீயே சொன்ன, வாசுதேவனான நீயே சொல்லியிருக்க, நிச்சயம் நீ என்னை ஒரு காலத்துலையும் வஞ்சனை பண்ண மாட்டேன். அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் அர்ஜுனனுக்கு உண்டு. அதுவும் இப்போ ஆச்சாரியனாக இருந்து எனக்கு உபதேசம் பண்ணுறேன். நமக்கு எல்லா காலத்திலும் நமக்கு எந்த நிலையிலும் நன்மையை மட்டுமே நினைப்பவர் ஆச்சாரியன் மட்டும்தான். மேபி மனசு சிரமப்பட்டு தாய் தந்தையர்கள் கூட சில சமயத்தில் அடையாண்டா இந்த பசங்க இப்படி பண்ணுறதுன்னு கூட சொல்லலாம். ஆனால் ஆச்சாரியன் மட்டும் என்னமோ ஏதோ நாம் சொல்லிக் கொடுத்தோம் அவளுக்கு நல்ல வித்தையை, அவள் தெரிஞ்சுட்டு இருக்கா, க்ஷேமமாக இருக்கட்டும் என்பதாகத்தான் அவர் நினைப்பாரே தவிர்த்து எந்த சமயத்திலையும் ஆச்சாரியன் நமக்கு நன்மையை தவிர்த்து வேறு எதையும் நினைக்க மாட்டார். அதனால் கிருஷ்ணா எல்லா விதத்திலும் நீ எனக்கு உறவு முறையாக இருக்கிற. பரதன் சொன்னான், ஏபிஷ்ச சச்சிவை சார்த்தம் சிரசா யாச்சிதோமயா பிராத்துஹு சிஷ்யஸ்ச தாசஸ்ச பிரசாதம் கர்த்துமர்ஹசி. நீ எனக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் ராமா. எந்தெந்த ஆங்கிள் அனுகிரகம் பண்ணலாம்? உனக்கு தம்பி என்னும் ஆங்கிள் இருக்குது, பிராத்துஹு. உனக்கு சிஷ்யன் அப்படி ஒரு ஆங்கிள் இருக்குது. அப்புறம் தாசன், உனக்கு அடிமைப்பட்டவன். ஏதோ ஒரு விதத்தில் உன் சம்பந்தத்தை இப்படியெல்லாம் பெற்றிருக்கிறேன் அல்லவா. இந்த மூணுத்தில் ஏதாவது ஒன்றுத்த மனசில் வச்சுட்டா கூட நீ எனக்கு அனுகிரகம் பண்ணணும். பிராத்துஹு சிஷ்யஸ்ச தாசஸ்ச. அதுபோல் உறவு, சகா என்பதாக ஃப்ரெண்ட்ஷிப், உறவை தாண்டி ஃப்ரெண்ட்ஷிப்பு. அர்ஜுனனுக்கும் கிருஷ்ணனுக்கும் இருக்கிறது முழுகாத ஷிப்பு, ஃப்ரெண்ட்ஷிப்பு. ஆனால் கிருஷ்ணன் என்ன பண்ணிட்டான், அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை ஒர்ஷிப்பாக மாற்றி கொடுத்துருக்கான். அர்ஜுனன் இப்போ கிருஷ்ணனிடத்தில் ஃப்ரெண்ட்ஷிப்பை தாண்டி ஒர்ஷிப் பண்ணிட்டு இருக்கான். சகா என்று சொல்கிறேன், தாசன் என்று சொல்கிறேன், சிஷ்யஸ்தேகம் ஷாதிமாம் துவாம் பிரபன்னம் என்று ஒன்று சிஷ்யன் ஆகிட்டேன். இப்போ பக்தன். இதை கிருஷ்ணனே பக்தோசிமே சகா சேதி, எனக்கு பக்தனாகவும் நண்பனாகவும் இருப்பதினால் என்றோ டபுள் டமாக்கா உனக்கு. இந்த மாதிரி குவாலிஃபிகேஷன் யாருக்கும் கிடையாது. பீஷ்ம துரோணாதிகள் கூட சேவிக்கலை, அவர்களுக்கு கூட என்னுடைய அரிய காட்சி காண்பிக்கப்படவில்லை. அந்த அன்லிஸ்டட் வீடியோ அவளுக்கு லைவில் வரல. ஆனால் உனக்கு நான் காமிச்சேன். உனக்கு ஏன் காமிச்சேன் அப்படின்னு கேட்டால், நீ எனக்கு பக்தனாகவும் இருக்கா, சகாவாகவும் இருக்கிறாய், ஆகையால் காண்பித்தேன். எவ்வளவு தூரம் அட்வான்டேஜ் இருக்குது கிருஷ்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும். ஆனால் அர்ஜுனன் அந்த அட்வான்டேஜை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணினான். திரஷ்டுமிச்சாமிதே ரூபம் ஐஸ்வரம் புருஷோத்தம, உன்னுடைய திவ்ய திருமேனியை சேவிப்பதற்கு நான் ஆசைப்படுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டான். அந்த ஆசையை எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டான். அதுக்கு மேலே ஒன்று சொன்னான், கிருஷ்ணா நான் உன்னை கம்பல் பண்ணல, நான் ஒன்று நிர்பந்தம் பண்ணவில்லை. எந்த இடத்துல எப்படி நிர்பந்தம் பண்ணணுன்றது ரொம்ப முக்கியம். பரதன் ராமனை கொஞ்சம் நிர்பந்தம் பண்ணிவிட்டான். கிடையாது கிடையாது, நீ கிளம்பி வந்து தான் ஆகணும், நீ என் கூட தான் வந்து ஆகணும், நீ ராஜ்யத்தை ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும், நான் ராஜ்யத்திற்கு போக மாட்டேன், நீ வரலனா இங்கேயே பிராயோபவேசம் உண்ணாவிரதம் இருந்து உசுரை விட்டுடுவேன், மறியல் போராட்டம் பண்ணுறேன் பாரு உன் வீட்டு வாசலில் அப்படின்னு பரதன் நிறைய பெருமாளை ராமனை நிர்பந்தம் பண்ணினான். ஆனால் அர்ஜுனன் கொஞ்சம் மெச்சூரிட்டி, ஏன்னா பரதனுக்கு அந்த அளவுக்கு உபதேசம் ஆகலை, அப்புறம் தான் உபதேசம் ஆச்சு. அர்ஜுனனுக்கு மெச்சூரிட்டி வந்துடுது. காரணம், கீழே 10 அத்தியாயத்தில் கிருஷ்ணன் பியூட்டிஃபுல்லாக பகவத்கீதையை கன்ஸ்ட்ரக்டிவாக அவனுக்கு உபதேசம் பண்ணியிருக்கான். வெறும் பகவத்கீதை ஒரு ஸ்லோகம், 2வது ஸ்லோகம், 3வது ஸ்லோகம்னு சொல்லலை, வாழ்க்கையினுடைய நிதர்சனங்களை எல்லாம் கிருஷ்ணன் எடுத்து காண்பித்திருக்கிறான். அந்த பிஹேவியர், ஆட்டிடியூட் அப்படின்னு நம்ம சொல்கிற மாதிரி அதையும் பெருமாள் எடுத்து காமிச்சிருக்கான். எல்லா விதத்திலையும் அர்ஜுனனுக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்ததுனால அர்ஜுனன் யோசித்தான், நாம் பாட்டுங்க நேர கிருஷ்ணன் கிட்ட எனக்கு சொல்லிக் கொடு, எனக்கு உன்னை காமி நம்ம பிடுங்கி எடுக்கிறோமே, இது தப்பு. மன்யசே எதி தச்சக்கியம், கிருஷ்ணா அது பாசிபிள் என்று நீ நினைத்தாயேயானால் எனக்கு அனுகிரகம் செய். நல்ல வார்த்தை. இந்த வார்த்தைலாம் அப்படியே மனசில் அப்படியே ஆணி மாதிரி பதியணும், அப்படியே கல்வெட்டு மாதிரி மனசில் பதியணும், ஆணி அடித்தா மாதிரி பதியணும். மன்யசே எதி தச்சக்கியம். ஒரு பெரியோர்களிடத்தில் நாம் கேட்கும் பொழுது, சுவாமி எனக்கு அதை சொல்லு, சுவாமி இதை சொல்லு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. கிருஷ்ணன் கீழே உபதேசம் பண்ணான், பரிப்பிரஷ்டேன சேவையா. பரிப்பிரஷ்டம்னு அர்த்தம் சுத்தி வளைத்து கேட்பது. அடியனுடைய ஆச்சாரியர்களிடத்தில் வாசித்த சமயத்தில் சின்ன பையன், அதனால் ரொம்ப பெரிய விஷயங்கள் தெரியாது. எங்கள் சுவாமியிடத்தில் அடியன் போய் கேட்பேன், எனக்கு இது புரியலையே அப்படின்னுவேன். ஏன்டா இதை புரியல, இது புரிஞ்சதில்லை. நான் என்ன பண்ண முடியும், புரியலைன்னா நான் யார்கிட்ட போய் கேட்பேன், சுவாமிகிட்ட தான் போய் கேட்பேன் அப்படின்னு. எங்கள் சுவாமி பாவம் ரொம்ப சிரிச்சுண்டு பரம சௌலபியத்தோட, அப்படியா புரியலையா உக்கார் நான் இதை சொல்கிறேன் சொல்லி கொடுப்பார். அதுக்கப்புறம் பகவத்கீதை கொஞ்சம் கொஞ்சமாக வாசிக்க ஆரம்பித்த பொழுது அவர்கிட்டத்தில்
அப்புறம் விஷ்ணு புராணம் முதலான கிரந்தங்களை சேவிக்கும் பொழுது பராசரம் முனிவரம் கிருத பௌர்வான்னிக கிரியம் மைத்ரேய பரிபப்ரச்ச பிரணிபத்திய அபிவாத்தியச்ச இது முதலான ஸ்லோகங்களுடைய உள்ளர்த்தங்களை பார்க்கும் பொழுது அட்டடடடா நாம் எப்படி இருந்துட்டோம் பத்தியான்னு. அதை ஒன்றும் அவள் தப்பாக நினச்சிக்கல. அவளுடையதான பெரிய பெருமையே அவர்களுடைய சௌலபியம். சௌலபியம்னு அர்த்தம் நம்ம லெவலுக்கு இறங்கி நம்மளை அழகாக தட்டி கொடுத்து என்கரேஜ் பண்ணி அழகாக இன்றைக்கி மோல்டு பண்ணியிருக்கா. அதுதான் விஷயம். இன்னொன்று, நம்மை அவர்கள் கரெக்ஷன் போடும்பொழுது நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம். இவர் எப்போ பார்த்தாலும் நம்மளை தோஷமே சொல்கிறாருன்ற மாதிரி நம்ம நினச்சிவிட்டோம்னா கஷ்டம். எங்கள் சுவாமி ஆரம்ப தசையில் அடியன் எழுத ஆரம்பித்த சமயத்தில் ஒரே தலைப்பில் ஒரு ஆர்டிக்கலை கிட்டத்தட்ட 20-25 தடவை எழுதியிருக்கேன். அதை ரிஜெக்ட் பண்ணியிருக்கார் எங்கள் ஆச்சாரியர். தெரியுமா உங்களுக்கு? ஒரே ஆர்டிக்கல் தான். அந்த ஆர்டிக்கலை நான் கிட்டத்தட்ட 20 தடவை எழுதி காமிச்சிருக்கேன் அவர்கிட்ட. சீப்போ இது நல்லா இல்லை, சீப்போ இது நல்லா இல்லை, இது சரியா இல்லை, இது சரியாக வரல, இப்படி எழுதக்கூடாது, அப்படி எழுதக்கூடாது அப்படின்னு 20 தடவை ரிஜெக்ட் பண்ணிருக்கேன். வெறுத்தே போயிடுது. என்னையா இது, இவர்கிட்ட போய் நம்ம அப்படின்றதுக்கு நல்ல பேர் வாங்கணும், நம்ம எழுதுறதை அக்செப்ட் பண்ணக்கூடாதுன்னு ஒரு மூடில் இருக்கார் அவர். அதனால் நம்ம தூக்கி போட்டு போயிடலாம் புசதத்துக்கு அப்படின்னு கூட தோணும். ஆனால் அதன் பிறகு அதை பக்குவப்படுத்தின பிறகு ஆஹா எவ்வளோ பெரிய விஷயம் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கார், நாம் அதை தெரிஞ்சுக்காமல் சின்ன பிள்ளைத்தனமாக இருந்திருக்கோமேன்னு லேட்டரான்னு புரிய ஆரம்பிச்சது. அதை ஒரு வார்த்தை ஒன்று இருக்குது, சுவாமி வேதாந்த தேசிகன் ரகசிய திரைசாரத்தில் சாதிப்பார். அப்புள்ளார் ஒரு கிளியை பழக்கி வைக்குமா போலே அடியேனை பழக்கி வைத்து என்று ஒரு வார்த்தையை வேதாந்த தேசிகன் உபயோகப்படுத்துகிறார். அவர் தன்னுடைய மாமாவான வாதிஹம்சாம்புராச்சாரியர் என்னும் ஆத்ரேய ராமானுஜாச்சாரியரிடத்தில் பயின்றார். சுவாமி வேதாந்த தேசிகன் தன்னுடைய சிறு பிராயத்தில் தன் மாமாவான ராமானுஜாச்சாரியரிடத்தில் பயின்றார். பின்னாளில் இவர் வேதாந்த தேசிகன் என்னும் ஒரு மிகச்சிறந்த ஆச்சாரிய புருஷராக பொலிந்தார். அப்பொழுது நான் இப்படி ஒரு குவாலிஃபிகேஷன் எனக்கு கிடச்சிருக்கு, உலகத்தில் இது போன்றதான ஒரு பாப்புலாரிட்டி நான் கெயின் பண்ணியிருக்கேன்னா அதற்கு காரணம் எங்கள் மாமா. அவர் என்ன பண்ணார், ஒரு கூண்டில் கிளியை வளர்க்கிற எஜமானன் பக்குவமாக பொறுமையாக டயத்தை ஸ்பெண்ட் பண்ணி அந்த கிளிக்கு சில ஆட்டிடியூட்ஸ், சில ஆக்டிவிட்டீஸை பழக்கி வைக்கிறான். ராம் ராம் சொல்லு, ஆற்றுக்கு யாராவது வந்தாங்கன்னா ராம் ராம் சொல்லு, ஹரே ராமா சொல்லு என்று கிளிக்கு பேச சொல்லி கொடுத்து அதை கொஞ்சம் நன்னா டியூன் பண்ணி ட்ரெயின் பண்ணி அந்த கிளியை நல்ல பக்குவமாக வளர்க்குற மாதிரி அப்புள்ளார் ஒரு கிளியை பழக்கி வைக்குமா போலே அடியனை பழக்கி வைத்தார். நான் இன்றைக்கி இந்த மாதிரி இருக்கேன்னு சொன்னால் எங்கள் ஆச்சாரியனான என்ன மாமாவான அப்புள்ளார் அதுபோல் என்னை ட்ரெயின் பண்ணியிருக்கார் என்று சுவாமி தேசிகன் சொல்கிறார். இதே மாதிரி தான் அடியன்னு சொல்லிப்பேன். அதில் ஒன்றும் இது சாத்வீக அகங்காரன்னு பேர். எங்கள் ஆச்சாரியன் புருஷ சுவாமி பின்னாளில் ஒரு எழுத்து உலகிலும் சிறப்பான பணியாற்ற வேண்டும், பேச்சு திறமையிலும் சிறப்பான பணி இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் மீண்டும் 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 அடியனை ஒரு காரியத்தை செய்ய சொல்லுவார். திருப்பி திருப்பி எழுதி பார்க்க சொல்லுவார், திருப்பி திருப்பி பேசி பார்க்க சொல்லுவார். அந்த ஒரு தைரியம், அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் பின்னாடி இன்றைக்கி என்ன பண்ணுறோம், ஏதாவது ஒரு மேடை கிடச்சிது சொன்னால் நம்ம ஃப்ளூயண்ட்டாக பேசுகிறதுக்கு நமக்கு ஒரு பாக்கியம் கிடச்சிருக்கு. அதெல்லாம் மகான்கள் நம்மை எந்த விதத்தில் எப்படி ட்ரெயின் பண்ணுறான்றதுக்கோசரம். ஸோ இப்போ 10 அத்தியாயத்தில் கிருஷ்ணன் அர்ஜுனனை அப்படி ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கான், அழகாக பக்குவப்படுத்தி வச்சுருக்கான். ஒரு மாதிரி அர்ஜுனன் சீசன் ஆகிட்டான். ஒரு கிரிக்கெட் பேட்டில் ஒரு ஆயில் போட்டு அதுக்கப்புறம் ராத்திரி ஃபுல்லாக உட்காந்து சாக்ஸில் பால் வச்சு டொப்புன்னு தட்டின்னு இருப்பான் அந்த காலத்தில். இப்போ எப்படி சீசன் பண்ணுறா தெரியல. அந்த காலத்தில் அந்த பேட்டை சீசன் பண்ணுறதுன்னு வச்சுட்டு இருப்பான். அப்போ தான் மிடில் ஆஃப் த பேட்டில் பியூட்டிஃபுல்லாக விளையாட முடியும். ஆன் ட்ரைவ் ஆஃப் ட்ரைவ் அடித்தா அந்த பேட்டை மிடில் ஆஃப் த பேட்டில் பட்டதுலாம் பால் சரியாக போகும். அப்போ சீசன்டு பேட் அப்படின்னு சொல்லுவோம். அதுபோல் 10 அத்தியாயத்தில் அர்ஜுனனை ட்ரெயின் பண்ணி வச்சதுனால அர்ஜுனன் இப்பொழுது உயர்ந்த விஷயத்தை நாம் கேட்க போகிறோம். அப்படியே அசால்ட்டாக கேட்டுவிடக்கூடாது, அதை கரெக்டாக நாம் ப்ராப்பராக டெலிவர் பண்ணி கிருஷ்ணன் நமக்கு அக்செப்டன்ஸை கொடுக்குற மாதிரி பேசணுன்றத புரிஞ்சுட்டு பேசலாம். மன்யசே எதித சக்கியம் இஃப் யூ ஃபீல் இஃப் இட் இஸ் பாசிபிள் அப்படின்னு அர்த்தம். கிருஷ்ணா, நான் உன்னுடைய விஸ்வரூபத்தை சேவிப்பதற்கு தகுதி உடைத்தவன் என்று நீ நினைத்தாயே ஆனால், அல்லது இப்போ வேணாண்டா அப்புறம் வச்சுக்கலாம், இப்போ டைம் இல்லை அப்படி சொல்கிறியா, அல்லது இந்த போர்க்களம் இட் இஸ் நாட் த பிளேஸ் டு ஷோ தீஸ் திங்ஸ் அப்படின்னு சொல்கிறியா, ஏதோ ரீசன்ஸ் இருக்கலாம். மன்யதே எதி தச்சக்கியம் மயா திருஷ்டும் இதி பிரபோ. இன்னொரு முக்கியமான பாயிண்ட் ஒன்று இருக்குது, வேல்யூபிள் பாயிண்ட்டு. நீ எல்லாம் யாரும் சின்ன பசங்க, உங்களுக்கெல்லாம் போய் அதெல்லாம் பார்க்க தோணுமோ தெரியுமா? கண்ணு கூசும் தெரியுமா? அதெல்லாம் பார்க்க முடியுமா? அதெல்லாம் பார்த்தா நீலாம் பயந்து போயிடுவேன், அதெல்லாம் பார்த்தா உனக்கு புரியாது, இப்படிலாம் சிலது நம்ம சொல்லுவோம்ல.
சின்ன பசங்க உனக்கெல்லாம் அது கிடையாது, நீ பார்க்காத அப்படி சொல்கிறோம். அந்த மாதிரி நாம் பார்க்கலாமா கூடாதா? எனக்கு அந்த காட்சி காண கிடைக்குமா கிடைக்காதா? கற்கிளி உன்னை காணுமாறு அருளாய் காகுத்தா என்று ஆழ்வார் சாதித்தார். வாக்குக்கும் மனசுக்கும் எட்டாத வைபவாதிசயத்தை உடையவனான எம்பெருமான ஏதாவது ஒரு சமயம் கண்ணில் பார்க்க முடியுமா? அதுக்கு ஒரு பாக்கியம் இருக்கா? பெருமாளே கற்கிளி உன்னை காணுமாறு அருளாய், உன்னை சேவிக்கிறதுக்கு எனக்கு ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா? ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குமா? கோவிலில் ஒரு பெரிய உற்சவம் நடக்குது, திருவேங்கடமுடையான் பெரிய உற்சவம் நடக்கிறது, இல்லை திருமலையில் ஏப்ரல் மே சீசன் வெக்கேஷன், செம்ம கும்பல் இருக்குது. இவர் ஆன்லைன்லாம் போய் பார்க்குறாரு. ஆன்லைன்லாம் போனால் எல்லா டிக்கெட்டும் புக் ஆகிடுது. ஒரு டிக்கெட்டு கூட கிடையாது அவருக்கு. 300 ரூபா டிக்கெட், 500 ரூபா டிக்கெட்டுன்னு சொல்கிறவங்களே, அர்ச்சனானந்தரா டிக்கெட்டு, ஆத்யந்த சேவை டிக்கெட்டு, ஆர்ஜித பிரம்மோத்சவம் டிக்கெட்டு, எல்லாம் சகசிர தீபாலங்கார டிக்கெட்டு, தோமார டிக்கெட்டு மொத்தம் முடிஞ்சு போச்சு. ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்குமா? ஏதாவது வாய்ப்பு கிடைக்குமா? அப்புறம் அந்த ஊருக்கு போகிறார். அந்த ஊருக்கு போய் அந்த ஊரில் தெரிஞ்சவா கிட்ட போய் பெருமாள் சேவிக்கணும்னு வந்திருக்கேன், என்ன வழி, ஏதாவது ஒரு வழி கிடைக்குமா? பெருமாள் சேவிக்கணும்னு ஒரு ஆசையாக இருக்குது, வேறு எந்த டிசைரும் இல்லை, வேறு பிரார்த்தனைலாம் இல்லை, பெருமாள் சேவிக்கணும், ஸ்ரீனிவாசனை சேவிக்கணும், ரொம்ப நாளாச்சு ஸ்ரீனிவாசனை சேவிச்சு, அவனை சேவிக்கிறதுக்கு எனக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்கா, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா கேட்குறோமோ இல்லையோ? அப்புறம் அவர் வழி சொல்லுவார், இந்த மாதிரி போகலாம், அந்த மாதிரி போகலாம், இந்த சமயத்தில் போகலாம், பெருமாள் சேவிக்கலாம், பொறுப்பாடு நடக்கும், அப்போ கோஷ்டியில் போய் பெருமாளை சேவிக்கலாம், ஏதோ ஒன்று வழி சொல்கிறார் நமக்கு. அதுபோல் மன்யசே எரி தச்சக்கியம், ஹே யோகேஸ்வரன் பெருமாள், நீ மயா திருஷ்டி விதி பிரபு, நீலாம் யாரா சின்ன பசங்க, உங்களுக்கெல்லாம் போய் எதுக்கிடாதலாம், சின்ன பசங்கன்னா சின்ன பசங்களாக இருக்கணும், எல்லாம் ரொம்பலாம் ஆசைப்படக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடாது. மயா திருஷ்டி விதி பிரபோ யோகேஸ்வர தத்தோமே துவம் தரிசய ஆத்மானமவ்யயம், ஹே யோகேஸ்வரா, யோகேஸ்வரன் அர்த்தம் சிறந்த கல்யாண குணங்களை உடையவனே, சமஸ்த கல்யாண குணாத்மகோசௌ, சமஸ்த கல்யாண குணாத்மகா, சமஸ்த விதமான உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன் என்று அத்தியாச்சரியமான கல்யாண குணங்களை உடையவனே. அந்த கல்யாண குணங்களை உடைய பெருமாளே, தொம் ஆத்மானம் அவ்யயம், எனக்கு காண்பிக்கணும்னா சும்மா காமிச்சிட்டு போயிடக்கூடாது, அப்படி வாமா மின்னல் அப்படின்ற மாதிரி சரன்னு போயிடக்கூடாது. இது கூட திருஷ்டாந்தம் இருக்குது தெரியுமா உங்களுக்கு? பாகவதத்தில் நாரதருடைய கதை 6வது அத்தியாயத்தில் இந்த கதை சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், எனக்கு அத்தியாயம் ஞாபகம் இல்லை, பட் இந்த கதை உங்களுக்கு ஒரு தடவை சொல்லியிருக்கேன். நாரதர் சிறு வயசில் கணவனை இழந்த தன் தாயினுடன் வசித்து வந்தார். தன் கணவனை, அதாவது நாரதருக்கு சின்ன வயசுலேயே அவள் அப்பா சென்று போயிட்டார். இது நாரதருடைய பூர்வ ஜென்ம சரித்திரம். அந்த ஊரில் சில சாதுக்கள் சாதுர்மாசிய விரதம் இருந்தான். அவர்களுக்கு இந்த விதவை பெண்மணி தன் குழந்தையோடு சேர்ந்து கைங்கரியம் பண்ணான். நாரதர் சின்ன குழந்தை, அம்மாவுக்கு கூடமான ஒத்தாசை பண்ணுவார். புஷ்பங்கள் பரிசனை வருது, காய்கனிகளை கொண்டு வருது, அந்த ஆசிரமத்தை பெருக்கி கோலம் போடுறது, தண்ணீர் தெளிக்கிறதுன்னு சாதுக்களுடைய அனுகிரகத்திற்கு பாத்திரமானார். சாது சரித்த சுபச்சரித்து கபாஸ் என்றான் துளசி. சாதுக்களுடைய சரித்திரமே அற்புதமான சரித்திரம், சாதுக்களுடைய கட்டாட்சமே ரொம்ப விசேஷம். அந்த சாதுக்கள் இந்த குழந்தையை பூர்ணமாக அனுகிரகம் பண்ணினான். அதன் பிறகு அவர்கள் சாதுர்மாசிய விரதம் முடிந்து கிளம்பினார்கள். நாரதனும் கூட கிளம்பினார். இல்லைப்பா கலந்தா நீ வரக்கூடாது, உங்கள் அம்மா இருக்கா, உங்கள் அம்மா கைங்கரியெல்லாம் இருக்குது, நீ பத்திரமா இரு, உனக்கு பகவத் அனுகிரகம் கிடைக்கும்னு அவள் ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிட்டான். நாரதரை வெயிட் பண்ணிட்டு இருக்கார். ஒரு நாள் அவருடைய தாயார் பாம்பு கடித்து இறந்து விடுகிறாள். தனக்கு உலகத்தில் இருந்த ஒரே ஒரு ஒட்டு உறவு தாய் தான். அந்த தாய்க்கு செய்ய வேண்டிய ஈமக்கிரியைகள்லாம் பண்ணி முடித்தார். அப்புறம் பகவானை தேடி கிளம்பிட்டார். காடு மேடு மலை நதி வனாந்தரங்கள் கோயில் குளம் எங்கே உண்டோ எல்லாத்தையும் சுற்றுறார். எங்கேயுமே அவருக்கு பகவத் சாட்சாத்காரம் வரல. பகவானை தியானம் பண்ணிகிட்டே போகிறார். அது ஒன்று முக்கியமோ இல்லையோ, செல்ஃபோனை நோண்டிகிட்டே போல அவர் பகவானை தியானம் பண்ணிகிட்டே போகிறார். பெருமாளை சேவிக்கிறோம் பெருமாளை சேவிக்கிறோம்னு ஒரே ஒரு தாப்பம் ஹிருதயத்தில் அது தெரிஞ்சுட்டே இருக்குது. ஒரு நாள் அப்படியே ஒரு மலை முகடில் ஏறி போயிட்டே இருந்துச்சு. திடீர்னு மனசில் ஒரு மின்னல் அடிச்சுது. அப்படியே வாமா மின்னல் தான், ஒரு ஃப்ளாஷ் அடிச்சுது. தன்வி ஹிருதிஸ்புரதி காபி சிகாமுனீனாம் சௌதாமினீவ நிபிருதா நவமேக கர்ப்பா என்று சுவாமி தேசிகன் வரதராஜ பஞ்சாசத்தில் இந்த எபிசோட மைண்டில் காண்பிக்கிறார். தன்வே ஹிருதிஸ்புரதி காபி சிகாமுனினாம் அந்தர்ஜோதி கிமபியமினாம். இது அப்படியே பகவத் தியான சோபானத்திலையும் சாதிக்கிறார் தேசிகன். வரதராஜ பஞ்சாசத்திலையும் இந்த விஷயம் வருது. அதே மாதிரி பகவத் தியான சோபானத்திலையும் காமிக்கிறார். ஒரு செகண்டில் பெருமாளுடைய திவ்யமான திருமேனியை சேவிச்ச நாரதர் கண் திறந்து பார்க்கிறார். மனசுக்குள்ள சேவையாச்சு. அப்படியே தவிக்கிறார், துடிக்கிறார், கதறார். ஆகாசவாணி சொல்லித்து உனக்கு இன்னும் பக்குவம் வரல, கொஞ்ச நாள் ஆகட்டும், அப்புறம் உனக்கு இந்த சேவை வரும்னு சொல்லித்து.
அதுபோல இப்போ அர்ஜுனன் எனக்கு இன்னும் அந்த பக்குவம் வந்து கொடுத்தா வரலையா, நான் சேவிக்கிறதுக்கு லாயக்கானவனா இல்லையா, இயலுமா இயலாதா, நீ யோகேஸ்வரன் அல்லவா, அதனால் கிருஷ்ணா கல்யாண குணநிதியே, நீ உனக்கு திருவுள்ளம் இருந்தது என்றால் நான் காணலாம் என்று நீ நினைத்தாயே. ஆனால் ஏன்னா நீ நினைச்சிட்டியான்னு அதுக்கப்புறம் அதை யாரும் தடுக்க முடியாது, வாண்டான்னு சொல்ல முடியாது. தொயி பிரசன்னே மமகிம் பிரயாசைஹி, தொய்ய பிரசன்னே மமகிம் பிரயாசைஹி என்று சுவாமி தேசிகன் சாதிப்பார். நீ மனது வைத்து விட்டால், நீ இவனுக்கு இந்த அனுகிரகத்தை செய்ய வேண்டும் என்று தீர்மானித்து விட்டாயானால் யாரால் தடுக்க முடியும்? கிடையாது. என்ன கெஞ்சினாலும், எவ்வளவு வேண்டினாலும், எத்தனை சரணாகதி பண்ணாலும் இவனுக்கு கிருபை பண்ணக்கூடாது என்பதாக தீர்மானித்து விட்டாயேயானால் அதைத்தான் யாரால் தடுக்க முடியும்? ஸோ எந்த சைடில் பார்த்தாலும் தடுக்க முடியாது. உண்டோலியோ? அப்போ நான் பிரயாசப்பட்டு இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும், இதை பண்ணணும், அதை பண்ணணும் நான் சொல்லி என்ன பிரயோஜனம்? நான் சேவிக்கலாம்னு உன் திருவுள்ள இருந்ததுன்னா எனக்கு சேவை பண்ணி வை, இல்லைன்னா விட்டுடு. நான் உன்னை நிர்பந்தப்படுத்த மாட்டேன். காரணம் என்ன? உன் திருவுள்ளத்திற்கு அது உகப்பு இல்லைன்னா விட்டுடுவேன். ஆழ்வார் திருவாய்மொழியில் 2-9 அதிகத்தில் சொன்னார் பெருமாளை பார்த்து, எம்மா விட்டு திறமும்ல என்ன ஆழ்வார் மோட்சத்துக்கு ஆசைப்படுகிறார். இல்லை சுவாமி, நீர் வந்து என்ன நரகத்தில் இருந்து கைங்கரியம் பண்ணு சொன்னாலும் நான் கைங்கரியம் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன். காரணம் என்ன? உனக்கு எது சந்தோஷமோ அந்த சந்தோஷத்தை நான் பண்ணணுமே தவிர்த்து எனக்கா இண்டிவிஜுவாலிட்டி கிடையாது. நீ நரகத்தில் போ, நரகத்தில் இரு, அங்கேருந்து எனக்கு கைங்கரியம் பண்ணு சொல்கிறியா, ஓகே. பரமபலத்துக்கு வா, பரமபலத்துக்கு வந்து கைங்கரியம் பண்ணுன்னு சொல்கிறியா, ஓகே. ஏன்னா நீ சொல்கிறது தான் காரியம், உன்னுடைய சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். அந்த மாதிரி கிருஷ்ணா, நான் உன்னை சேவிக்கலாம்னு நீ நினைச்சானால், அதுக்கு எனக்கு தகுதி இருக்குது நீ நினைத்தாயானால், எனக்கு நீ உன் திருவேணியை உன் சேவையை செய்து வைக்கலாம் என்பதாக தீர்மானித்தாயானால் சேவை பண்ணி வை. யோகேஸ்வர, அந்த யோகேஸ்வர சப்தம் ரொம்ப அற்புதமான சப்தம். மற்றவர்கள் செய்திருக்கக்கூடிய வியாக்கியானத்திற்கும் சுவாமி ராமானுஜர் செய்திருக்கக்கூடிய வியாக்கியானத்துக்கும் வித்தியாசம் உண்டு. யோகேஸ்வர, கல்யாண குணங்களை உடையவனே. இப்படி சொல்றதுக்கு தாற்பயம் என்ன? விஸ்வரூப திருமேனியை சேவிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டவன் அர்ஜுனன். அதனால இங்கே யோகேஸ்வரன் என்றால் யோகாபியாசம், யோகத்தை நிர்வகிப்பவன் என்பது அர்த்தம் வராது. யமனியம ஆசன பிராணாயாம பிரத்யாகார தாரண தியான சமாதி என்பது அஷ்டாங்க யோகம். யோகோ யோக விதாம் நேதா என்று சகசிராமத்தில் பார்க்கிறோம். அந்த யோகம் அர்த்தம் இங்க வரக்கூடாது. ஏன்னா பஷ்யமே யோகமைஸ்வரம், ஈஸ்வரன் ஈஸ்வரத்தன்மையுடைய சர்வேஸ்வரத்தன்மையை பிரகடீகரணம் பண்ணும். பிரகடீகரணம் பண்ணும்னா வெளிப்படுத்தும், பிரகாசப்படுத்தும், ப்ராபகேண்டா பண்ணும்னு அர்த்தம். பிரகடீகரணம் அப்படின்றது ப்ராபகேண்டா அர்த்தம், மீனிங் வச்சுக்கோங்க. ஈஸ்வரனுக்குரிய என்னுடைய கல்யாண குணச்சேர்த்தியை இப்பொழுது நீ பார்ப்பாயாக. யோகேஸ்வர என்று யோக சப்தமானது இந்த கல்யாண குணத்தை தான் காண்பிக்கிறது என்பது புரிந்து கொள்ள வேண்டும். மன்யசே, கிருஷ்ணா அர்ஜுனன் பரவாயில்ல, அவனுக்கு நாம நம்முடைய திவ்ய சேவையை காண்பிக்கலாம், அர்ஜுனன் நம்மளை சேவிச்சுட்டு போகட்டும் என்று நீ திருவுள்ளம் வைத்தாயேயானால், அந்த கேட்கிற பண்பே எந்த அளவுக்கு கீத காலக்ஷேபம் கேட்டு அர்ஜுனன் ட்ரெயின் ஆயிருக்கான், சீசன் ஆயிருக்கான்றது புரிஞ்சுக்கணும். பிரம்ம கர்ம யோக ஞான யோக பக்தி யோகத்தை மட்டுமே கீதையில் பிரட்டி பிரட்டி போட்டு பார்த்து அதனுடைய அர்த்த விசேஷங்களை சொல்லணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஆட்டிடியூட் கான்செப்டையும் நாம் கீதையில் புரிஞ்சுக்கணும். மன்யசே எதி தச்சக்கியம் மயா திரஷ்டும் இதி பிரபோ, தீர்மானிக்க வேண்டியவன் நீதான். விண்ணப்பம் நான் உங்ககிட்ட சப்மிட் பண்ணிட்டேன், இது என்னுடைய ஆசை, அதை உன்னிடத்தில் தெரிவித்து விட்டேன். இது நியாயமான ஆசையாயிருந்தால் நிறைவேற்ற வேண்டும் என்று உனக்கு தோன்றுகிறது என்றால் நிறைவேற்று. அவ்வாறு இல்லாமல் அதற்கு நான் தகுதியற்றவன் என்று நீ நினைத்தாயேயானால், உன் விஸ்வரூபத்தை சேவிக்கும் பக்குவத்தை நான் இன்னும் அடையவில்லை என்று நீ நினைத்தாயேயானால்,
விதிசிவ சரகாத்யைகி தியாத்தும் அத்தியந்த தூரம் என்று பிரம்ம ருத்ராதிகளும் தேடி காண முடியாத பெரும் பெருமை உனக்கு காண்பிக்க இயலாது என்று தீர்மானித்தாயானால், யோகேஸ்வர அதை காண்பிக்கலாம்னா எனக்கு உன்னுடைய திருமேனியை காண்பி, அந்த விஸ்வரூபத்தை எடுத்து காண்பி. வேறெல்லாம் எனக்கு ஒன்றும் கிடையாது, பொண்ணை கொடு, பொருளை கொடு, கல்யாணம் பண்ணி வை, குழந்தை குட்டியை கொடுன்னு நான் கேட்க போகிறதில்ல. மன்யசே யதி தச்சக்கியம் மயா திரஷ்டும் இதி பிரபோ யோகேஸ்வர ததோ மே த்வம் தரிசயாத்மானம் அவ்யயம். ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராய நமஹ. இப்பொழுது அடியேன் சொல்றதை எல்லாரும் திருப்பி சொல்லுங்க. மன்யசே யதி தச்சக்யம் மன்யசே யதி தச்சக்யம் மயா திரஷ்டுமிதி பிரபோ மயா திரஷ்டுமிதி பிரபோ யோகேஸ்வர ததோ மே த்வம் யோகேஸ்வர ததோ மே த்வம் தர்ஷயாத்மானமவ்யயம். தர்ஷயாத்மானமவ்யயம். இப்பொழுது இந்த ஸ்லோகங்களை நாம் அனைவரும் சேர்ந்து பாராயணம் செய்வோம். மன்யசே யதி தச்சக்யம் மயா திரஷ்டுமிதி பிரபோ யோகேஸ்வர ததோ மே த்வம் தர்ஷயாத்மானமவ்யயம். தெய்வத்தை ஆராதிக்கும் உன்னதமான வழிகளில் ஒன்றாக இருப்பது நாம சங்கீர்த்தனம். அதை பற்றி சாஸ்திரம் என்ன சொல்கிறது என்றால், தியாயேன் நாராயணம் தேவம் ஸ்நானாதிஷு ச கர்மசு பிராயஷ்சித்தம் ஹி சர்வஸ்யா துஷ்கிருதஸ்யேதி வை ஸ்ருதிஹி. வேதமே டைரக்டாக சொல்கிறது. ஸ்நான பானம் போஜனம் இத்தியாதி செயல்களில் தியாயேத் நாராயணம் தேவம், நாராயண நாராயண நாராயணான்னு சொல்லிண்டே சாப்பிடணுமா, சொல்லிண்டே குளிக்கணுமா, சொல்லிண்டே ஜலம் குடிக்கணுமா, சொல்லிண்டே நடக்கணுமா, சொல்லிண்டே அனைத்து காரியங்களும் செய்யணுமா, நாராயண நாராயண நாராயணான்னு சொல்லணும்னு சொல்கிறது. பிராயஷ்சித்தம் ஹி சர்வஸ்யா, எல்லாத்துக்கும் பிராயஷ்சித்தமாக இந்த தியானம் இருக்குது அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. துஷ்கிருதஸ்யேதிஹி வைஸ்ருதிஹி, ஸ்ருதி டைரக்டாக சொல்கிறது. பெரிய பெரிய பாபங்களுக்கு பிராயஷ்சித்தமாக இந்த நாராயண தியானம் தேவைப்படுறது அப்படின்னு சொல்லி கொடுக்கறது. அப்பேற்பட்ட நாம சங்கீர்த்தனத்தை இப்போது நாம் எல்லாரும் கேட்கலாம். ಮನಶುದ್ಧಿಯಿಲ್ಲದವಗೆ ಮಂತ್ರದ ಫಲವೇಣು, ಮನಶುದ್ಧಿಯಿಲ್ಲದವಗೆ ಮಂತ್ರದ ಫಲವೇಣು, ತನು ಶುದ್ಧಿಯಿಲ್ಲದವಗೆ ತೀರ್ಥದ ಫಲವೇಣು, ತನು ಶುದ್ಧಿಯಿಲ್ಲದವಗೆ ತೀರ್ಥದ ಫಲವೇಣು, ಮಿಂದಲ್ಲಿ ಫಲವೇಣು ಮೀನು ಮೊಸಳೆಯಂತೆ, ಮಿಂದಲ್ಲಿ ಫಲವೇಣು ಮೀನು ಮೊಸಳೆಯಂತೆ,
ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ ಭಿಕ್ಷಕ್ಕೆ ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ ಭಿಕ್ಷಕ್ಕೆ ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ ಭಿಕ್ಷಕ್ಕೆ ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ ಭಿಕ್ಷಕ್ಕೆ ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ ಭಿಕ್ಷಕ್ಕೆ ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ ಭಿಕ್ಷಕ್ಕೆ ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ ಭಿಕ್ಷಕ್ಕೆ ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ ಯೋಗ್ಯರಾಗಿ ಭೋಗ್ಯರಾಗಿ ಭಾಗ್ಯವಂತರಾಗಿ ನೀವು ಯೋಗ್ಯರಾಗಿ ಭೋಗ್ಯರಾಗಿ ಭಾಗ್ಯವಂತರಾಗಿ ನೀವು ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ ಭಿಕ್ಷಕ್ಕೆ ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ ಭಿಕ್ಷಕ್ಕೆ ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ ಭಿಕ್ಷಕ್ಕೆ ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ ಅನ್ನದಾನವ ಮಾಡುವರಾಗಿ ಅನ್ನದಾನವ ಮಾಡುವರಾಗಿ ಅನ್ನ ಛತ್ರವ ಮಿಟ್ಟವರಾಗಿ ಅನ್ನದಾನವ ಮಾಡುವರಾಗಿ ಅನ್ನ ಛತ್ರವ ಮಿಟ್ಟವರಾಗಿ ಅನ್ಯವಾದಗಳ ಬಿಟ್ಟವರಾಗಿ ಅನ್ನದಾನವ ಮಾಡುವರಾಗಿ ಅನ್ನ ಛತ್ರವ ಮಿಟ್ಟವರಾಗಿ ಅನ್ಯವಾರ್ತೆಗಳ ಬಿಟ್ಟವರಾಗಿ ಅನ್ಯವಾರ್ತೆಗಳ ಬಿಟ್ಟವರಾಗಿ ಅನುದಿನ ಭಜನೆಯ ಮಾಡುವರಾಗಿ ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ ಭಿಕ್ಷಕ್ಕೆ ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ ಭಿಕ್ಷಕ್ಕೆ ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ ಭಿಕ್ಷಕ್ಕೆ ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ ಯೋಗ್ಯರಾಗಿ ಭೋಗ್ಯರಾಗಿ ಭಾಗ್ಯವಂತರಾಗಿ ನೀವು ಯೋಗ್ಯರಾಗಿ ಭೋಗ್ಯರಾಗಿ ಭಾಗ್ಯವಂತರಾಗಿ ನೀವು ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ ಭಿಕ್ಷಕ್ಕೆ 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 ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ. இந்த பாராயண நிகழ்ச்சியில் இதுவரை நாம் செய்த ஸ்லோகங்களில் ஏதேனும் அக்ஷர தோஷம் ஏற்பட்டிருந்தால் அதை நிவர்த்திக்கும் பொருட்டு சுவாமியிடம் க்ஷமா பிரார்த்தனை செய்வோம். अथ क्षमा प्रार्थना यदक्षरपदभ्रष्टं मात्राहीनं च यद्भवेत् तत्सर्वं क्षम्यतां देवनारायण नमोऽस्तु ते। अथ भगवत्समर्पणं कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात्
करोमि यद्यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि। अथ लोकक्षेम प्रार्थना। सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्। சுவாமியோட பரிபூர்ண கிருபை கிடைக்கிறதுக்காக மங்களாசாசனத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நாளை இதே நிகழ்ச்சியில் நாம் மீண்டும் சந்திக்கலாம். ஓம் நமோ வெங்கடேஷாய. अथ मङ्गलम् श्रियः कान्ताय कल्याणनिधये निधयेऽर्थिनाम् श्रीवेङ्कटनिवासाय श्रीनिवासाय मङ्गलम्। विनाव्यङ्कटेशं ननाथो ननाथः सदा व्यङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।